ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இதை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆவணி மாதம் 31ஆம் நாள். இன்றைய தினம் 3ஆம் பிறை தினம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள் நண்பர்களே. இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இடம் ராசி அதிபதி சுக்கிரன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. குரு பார்வையில் இருக்கிறது நண்பர்களே. மேலும் 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியையும் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு அதிகாலை நேரத்திலேயே உங்களுக்கு காது இனிக்கக்கூடிய வகையில், உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. மேலும் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. நல்ல ஒரு செழிப்பான நாளுங்க இன்றைய தினம். தொழில் மிக மிக சிறப்பாக நல்ல வளர்ச்சியை பெறும். தொழில் மூலமாக உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்களே. எப்படி நடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பயந்துட்டு இருந்திருப்பீங்க சில காரியங்களை. அந்த காரியங்கள்லாம் இப்போ சக்சஸ்ஃபுல்லாக முடித்து மன நிறைவு, ஒரு மன திருப்தி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நீங்க பயந்தபடி காரியங்கள் நடக்காது. நீங்கள் ஸ்மூத்தாக உங்களது காரியங்களை எளிதாக வெற்றிகளை பெறக்கூடிய வகையில் நல்ல சூழ்நிலை இருக்கிறது. எனவே உங்களது காரியங்களை நினைத்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்று தினம் சூப்பராக ஒரு நல்ல நாளாக அமைதி என்பது காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எனவே நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பயமே தேவையில்லை. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானம் வேற லெவலில் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாங்க. புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறதுங்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். நீங்கள் இன்னைக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய சர்க்கிளில் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியையும் நல்ல வெற்றியையும் கொண்டு வந்து தரும் நண்பர்களே. எனவே பயப்படவே பயப்படாதீங்க. இன்னைக்கு காரிய வெற்றிகள் வேற லெவலில் இருக்கிறது. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அப்பப்போ அது மட்டும் முக்கியம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வேலையை பார்க்கறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. உங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு என்னென்ன ஒத்துழைப்பு வேணுமோ எல்லாமே கிடைக்கும். பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்பு, குறிப்பாக தந்தையின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் நண்பர்களே. இயல்பாகவே நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதுவும் உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக அமையும். நீண்ட தூரம் பயணங்கள் மேற்கொள்ளணுங்கிற மாதிரியான சிந்தனைகள் நீங்கள் மனசில் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பொருள் புதுசாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது. வியாபாரம் தொடர்பாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு நிதானமாக செயல்படுறது இன்னும் நல்ல வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எனவே நிதானம் பிரதானமாக இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. இந்த தினம் புதிய நபர்கள்ட்ட பழங்கும் போது உங்கள் குடும்ப விஷயங்களை நீங்கள் மறந்து கூட ஷேர் பண்ணிடாதீங்க. உங்கள் சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுங்க நண்பர்களே. உங்கள் ரகசியங்கள், குடும்ப விஷயங்களை நீங்கள் முன்பின் தெரியாதவர்கள்ட்ட அறிமுகமாக உடனே நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. ஸோ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி அந்த மாதிரி வாய்ப்பில் இருக்கிறது. எனவே அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. கண் பார்வையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதனால் நீங்கள் பயந்துக்கு தேவையில்லைங்க. கண் பார்வையில் பிரச்சனை வந்தாலும் தானாக சரியாகிக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. எனவே அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்மையான ஒரு நாள் இன்றைய தினம், மகிழ்ச்சியான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாம் நண்பர்களே. வெளிநாடு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் இல்லை, இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்க பணம் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் போதும், நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் போதும், உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. இழப்பை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விட முடியும் நண்பர்களே. இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினைச்சீங்கன்னா உடனடியாக சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான அன்பு மற்றும் அதிகமான ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. அதற்கு நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் நீங்கள் இரவு உணவு அல்லது மதிய உணவை ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதற்கு நீங்கள் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யத்தை, நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். காதல் வாழ்க்கையில் மிக மிக இனிமையான ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு நேரத்தை உங்களது அன்புக்குறியுடன் ஒதுக்கி நீங்கள் அவருக்கு பிடித்தமான உணவுகளை ஷேர் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் மாலை நேரத்தில் எதிர்பார்த்த நல்ல தகவல் சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நீங்கள்
எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் இன்றைய தினம் கைக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக செவி குளிரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. காலை நேரத்திலும் நல்ல செய்தி வரும், மாலை நேரத்திலும் நல்ல செய்தி வரும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைது நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணியில் நீங்கள் கொஞ்சம் சோம்பல் காட்டக்கூடாதுங்க. எந்த வேலையை செஞ்சாலும் நீங்கள் அதை சோம்பல் இல்லாமல் செய்யும்போது தான் உங்களுக்கு முழு ஈடுபடுதல் ஏற்படும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக முழுமையான ஈடுபாட்டுடன் நீங்கள் உங்களது பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும். இன்றைய தினம் சோம்பல் கண்டிப்பாக கூடாது நண்பர்களே. திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியை அதிகமாக பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நீங்கள் அதிகமான நேரத்தை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போ நீங்கள் நடத்தலாம். இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் நிறைய ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். கண் பார்வையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது சரியாகிவிடும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு செயல்படுங்க. இன்றைய தினம் மாலை நேரத்தில் நல்ல செய்தி சேரும். அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே சூப்பராக இருக்கிறது. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு இன்றைய தினம் நிதானம் மிக மிக முக்கியம். அது மட்டும் இருந்தால் போதும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண வரவுகள் எல்லாமே பெருகும். காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் நிறைய செய்யக்கூடிய அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்னு சொல்லுவாங்களே அந்த கோல்டு கலர். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு வேணுமோ எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்குங்க. குறிப்பாக உங்களது தந்தை வழியில் உங்களுக்கு அதிகமான ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பாக ஏதாவது டிராவல் பண்ணணும், பயணங்கள் மேற்கொள்ளணும், தாராளமாக இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். அதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாள்கள் இன்றைய தினம். தந்தை வழி ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருந்தால் நல்லது நண்பர்களே. நீங்கள் பயனற்ற ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்களை இன்றைக்கி நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுவது நல்லது. அது உங்களுக்கும் ஹெல்த்துக்கு நல்லது நண்பர்களே. மேலும் உங்கள் டென்ஷனும் அது கொஞ்சம் குறைக்கும். புதிய நபர்கள்ட்ட நீங்கள் பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ரகசியத்தை நீங்கள் உளறி கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் உங்கள் ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறத இன்றைக்கி தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. வாக்குவாதங்கள் வேண்டாம், ரகசியங்களை பாதுகாத்துடுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கண் பார்வையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கிவிடும் நண்பர்களே. நிறைய முயற்சிகள் செய்யலாம். இன்றைக்கி முயற்சிப்பதற்கு உகந்த ஒரு நாள். அதை தாராளமாக நிறைய நீங்கள் செய்வீங்க. இந்த தினம் புதுசாக தங்க நகைகள் வாங்கணும், ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். முயற்சிகள் நிறைய செய்யலாம், அது இயல்பாக செய்வீங்க. அதை நீங்கள் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள். நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றிகரமான ஒரு நாள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.